விழுப்புரம் அருகே உரிய ஆவணமின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 2100 டி-ஷர்ட்களை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட டி-ஷர்ட்கள் விழுப்புரம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் 37 முனைவர் பட்டம் உட்பட 30,380 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் அருகே தேசிய நெடுஞ்சாலைக்கு இடம் எடுக்கப்பட்டு உரிய இழப்பீடு வழங்காதை கண்டித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஏழைகளுக்காக ஆட்சி நடத்தியது திமுக தான் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் தெரிவித்துள்ளார். கரூர் வேட்பாளரை ஆதரித்து உழவர் சந்தை அருகே நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மதத்தை அரசியலாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பம்மலில் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணத்திற்காக முன்னறிவிப்பின்றி மாற்று சான்றிதழ் வழங்கி வேறு பள்ளியில் சேர்க்க வலியுறுத்துவதாக பள்ளி மீது அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி நிர்வாகத்திடம் பேசி நல்ல முடிவெடுக்கப்படும் என்று போலீசார் அளித்த உத்தரவாதத்தை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே இளங்கோவன் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் உரிய அனுமதியின்றி மண் எடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரிடமிருந்து 3 லாரிகள் மற்றும் 2 பொக்லைன் இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நச்சினார்குடி இளங்கோவனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.